என்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா கடந்த முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் என்னிடத்துல வந்து அத்துணை பேரும் சொன்னீர்கள், பாராளுமன்றத்திற்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, எங்கள் சகோதரர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்திலே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல, நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கப்பான்னு சொன்னேன். என் பிள்ளை ஆனா கரெக்டானா யார் கூப்பிட்டு சாதி போன்ற அரசு சகோதரர் அனைவரும் செய்ய எல்லாத்துக்கும் சொன்னேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலையும் நாம கடைசியில் அப்போ உங்ககிட்ட நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நிக்கல, ரெட்டலை தான் நிக்குது. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க உங்களோட எவ்வளவோ மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கும் சப்ஜெக்ட் மட்டும்தான் எதையும் ஆராய்ந்து அப்படி சொல்றப்போ நீங்க எல்லாரும் சொன்னீங்க, இல்ல நாளைக்கு ஒரு சீட் பார்த்தீங்கன்னா ஆனந்த் போய் சப்போர்ட் பண்ணிட மாட்டாரா மோடின்னு கேட்டீங்க. கரெக்டுங்களா? கடந்த காலத்துல 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சோம். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்குதாங்கிறத மட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள், சிறுபான்மை சகோதரர்கள் நினைத்து பார்க்கிறோம். நம்ம வெறும் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிறுபான்மையினர்கள் 27 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலம் இதே தமிழ்நாடு சட்டசபையில். நீங்க சில துரோகி போயிட்டு கட்சி அறமாட்சி கட்சி 4 மூலம் 5 மூலம் துண்டு துண்டா பிரிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க அந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எடப்பாடி காப்பாற்றுகிறாங்க. எந்த சூழலுமே நமக்கு இந்த கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிர்பந்தம். எந்த சூழலும் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சூழலும் நான் விட்டு தர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய மாமூமா சாணம் நீங்க தான் இருக்கும். கட்சியில் எந்த வேற்றுமையுமே நமக்குள்ள. நீ காத்தாளர் எங்களோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மனம் விட்டு போய் அவர் குடியாத சூழ்நிலை கூட பேசிக் கொண்டிருந்தார். நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சிலர் போய்க்கணும்பா, என் உயிருள்ள வரைக்கும் நினைப்பேன். என்ன சொல்ல விட மாட்டேன். நமக்கு தேவை இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சாக வேண்டும். என் உயிர்மானதான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிலர் ஒவ்வொருத்தையும் விட்டு கொடுக்கலாம எந்த சூழ்நிலை விட மாட்டேன். நம்பி கொடுங்க. மாவட்ட செயலர் கூட சேர்ந்துதான் எத்தனையோ சோதனைகள் வந்துருக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவது தெரியும். பல கேள்வி ஏவலம் பேசுறாங்க. குரூப்ல போட்டு அடைவனுக்கு தெரியும். எல்லாம் தாங்கி கூட இருக்கணும். எந்த சூழல் இயக்கம் உங்களை எந்த போதும் கைவிட மாட்டோம். அந்த நிலப்படை மாவட்ட செலுத்தி யாரும் கைவிட மாட்டோம். தேடி வாங்கி உயிரே வளர்த்து ஆரம்பித்தால் கூட மாட்டோம். இந்த இயக்கத்தை சேர்ந்த அனைத்து இஸ்லாமியர்களும் தன் உயிரை கொடுத்தனால அதை காப்பாற்ற கூட மாட்டோம். இன்னைக்கு ஒரு காலத்தின் சூழ்நிலை எடப்பாடி அப்பவும் சொல்றாரு, இந்த வெக்கும்போர் பிரச்சனைகளை கூட நம்ம எதிர்த்துதான் வாக்களித்தவங்களும் ஆதரிக்கவில்லை. நம் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. நம் கொள்கையிலிருந்து ஒரு துளி கூட நம்ம தடம் பெற மாட்டோம். என் மாவட்ட நினைக்கலாம் மனசுக்கு இந்த ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை சொல்லினா என் நம்பி வரக்கூடிய கேசுகாரர்கள் நம்பி வர மாட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் எல்லாரும் போன்ற செத்தில் போன்றவர்கள் இங்க இருக்க எல்லாரும் அண்ணன் புலவர் போன்றவர்கள் அண்ணன் தம்பி என்ன தூங்கிச்சா ஒண்ணுக்குள்ள இருக்கிறோம். ஆனா அது தவறா பயன்படுத்துறாங்க. அருமையான மாவட்ட செயலாளர் அவர்கள் எடப்பாடி தெளிவான